மருமகள்ல அடுத்தது நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பார்த்தா தமிழ் வந்துட்டு பட்டாசு பெட்டி பக்கத்துல வரும்போது இந்த போஸ் சும்மா இருக்க முடியாம ஈஸ்வரியோ சித்ராவை வந்துட்டு கடுப்படுத்து போய் தூண்டி விடவும் இந்த போஸ் வந்துட்டு தமிழுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பட்டாசு பெட்டி பக்கத்துல வரும்போது கரெக்டா நைஸா பின்னாடி வந்துட்டு ஒரு கம்பி மத்தாப்ப கொளுத்தி அந்த பட்டாசு பெட்டிக்குள்ள போட்டுறான். கரெக்டா தமிழ் பக்கத்துல வரும்போது அந்த பட்டாசு வெள்ள ஃபுல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருது. தமிழ் வெள்ள ஃபுல்லா காய் ஆயிருது. ஐயோ யாராவது வாங்கலே அப்படின்னு சொல்லிட்டு தானா ஒரு பக்கம் கத்துறாங்க. அப்புறம் பார்த்தா அங்கிட்டு கருப்பு வந்து ஐயோ சேது இங்க பாரு சேது அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் வீட்டுல இருந்து எல்லாரும் ஓடி வராங்க. இங்கிட்டு ஈஸ்வரி வந்துட்டு நம்மளும் இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும், நம்மளும் ஒளிஞ்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மள ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே நைசா கூட்டத்தோட கூட்டமா கும்பாலம் போட ஆரம்பிச்சிருது. இங்கிட்டு அப்பதான் வந்து ஐயோ என்ன ஆச்சு சேது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பதறுது. மேல இருந்து தமிழ் கத்த சத்தை கேட்டுட்டு சேது எட்டி பார்த்தா தமிழ் மேல தீயா இருக்கு. அப்படியே சேது வந்து அங்க காஞ்சுகிட்டு இருந்த கம்பளி போர்வை எடுத்துட்டு அப்படியே ஸ்பைடர்மேன் மாதிரி பறந்து வந்து கீழே வந்து உட்கார்ந்து அப்படியே தமிழ்ல கட்டி அணைச்சு அவங்க மேல உள்ள காயத்தெல்லாம் உருண்டு பெருண்டு அணைச்சிடுறாங்க. தமிழுக்கு லைட்டா காயம் ஆகிருது. ஒட்டுமொத்த குடும்பமும் கதற ஆரம்பிச்சிருது. அப்பதான் வந்து ஐயோ இப்ப வெறும் வயிற்றுல புள்ளி வச்சிருக்காளே இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் கத்துறாங்க. என்னையா சேது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தெரியலப்பா நான் போன் பேசிக்கிட்டு இருந்தேன் மேல இவ ஐயோ அம்மானு கத்தவுன்னா எட்டி பார்த்தா இவ மேல தீ பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேக்குறாரு. மாமா இது மாதிரி அக்கா பட்டாசு எடுக்க போனா திடீர்னு பட்டாசு பெட்டில இருந்து எல்லா பட்டாசு எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கா மேல அதனாலதான் மாமா நெருப்பு பத்திக்கிருச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு தன சொல்லவும் நான் சொன்னேன்ல அப்பதையே சொன்னேன் பட்டாசு பெட்டி பக்கத்துல நெருப்ப கொண்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கத்துறாரு. வேகமா வந்துட்டு தமிழுக்கு தண்ணீர் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து கத்துறாரு. தனா ஓடி போயிட்டு தமிழுக்கு தண்ணி எடுத்துட்டு வந்து தொலைக்கிறாங்க. தமிழ் எந்திரிக்கவே இல்லை. இவனுக்கு உடம்பு ஃபுல்லா காயம் ஆயிடுச்சு. சேது நீ எதுக்கும் தமிழ்ச்செல்விய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. சேது வந்து தமிழுக்கு உதட்டோட வச்சு மூச்சு கொடுக்கறாரு. தமிழ் எந்திரிச்சிடறாங்க. எந்திரிச்சிட்டு தமிழ் கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ உடம்பா எரியுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் இங்கிட்டு சேது பயந்துடுறாரு. வா சேது தமிழே நம்ம உடனடியே ஆஸ்பத்திரிக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கிக்கிட்டு சேது வந்து கார்ல கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு. ராஜாங்கம் அப்புறம் அப்பத்தான் எல்லாருமே கிளம்பி போறாங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஈஸ்வரியும் போசும் வந்து கொண்டாட்டமா இருக்குங்க. அப்பாடி நல்ல வேலை இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, குழந்தைக்கு ஏதாவது ஆனா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனா இந்த சேது மட்டும் வராம இருந்திருந்தா இன்னும் இவளுக்கு நல்ல காயம் பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஒரு வருத்தம் ஈஸ்வரிக்கு. சாவித்திரிக்கு ஒரு சந்தேகம் வருது. எப்படி இந்த பட்டாசு பெட்டிக்குள்ள நம்ம தீ வந்துச்சு, தமிழ் எப்படி வந்து அசால்ட்டா இருக்கிற ஆளு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரிக்கு சந்தேகம் வருது. சரி நம்ம நடக்கிறத பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது வா போசு நம்மளும் கூட்டத்தோட கூட்டமா போனாதான் நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் போசும் கிளம்புதுங்க. இத பாத்துட்டு சாவித்திரிக்கு சந்தேகம் வருது. என்ன இதுகெல்லாம் கிளம்புதுங்க, அவளுக்கு ஒண்ணுனா இதுகெல்லாம் கிளம்பாதுகளே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேக்குது. ஆமாமா என்னன்னு தெரியல, வா நம்மளும் போய் பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த குடும்பமும் அங்க போயிடுறாங்க. அங்க பார்த்தா தமிழ வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்ல, நல்லாதான் இருக்காங்க, உடம்புல தீக்காயமாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லவும் ஏங்க இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க, கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்றீங்க, இப்படி அசால்ட்டா பட்டாசு வெடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சத்தம் போடுறாங்க. தமிழுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு தமிழ்கிட்ட வந்து சேது ராஜாங்க எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. என்ன மாச்சு உனக்கு அப்படின்னு ராஜாங்க கேக்குறாரு. மாமா இந்த மாதிரி நான் பட்டாசு எடுக்கிறதுக்காக பட்டாசு பெட்டி பக்கத்துல போனேன். அங்க திடீர்னு பட்டாசுல தீப்பட்டு எல்லா பட்டாசும் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கிட்ட பார்த்தா ராஜாங்க கேக்குறாரு. எப்படி பட்டாசு பெட்டிக்குள்ள தீ போச்சு அப்படின்னு கேட்கவும் ஈஸ்வரி சொல்லுது. மாமா பட்டாசு பெட்டிக்குள்ள தீ போறதுன்னு அவ்வளோ சாதாரண விஷயம் இல்ல மாமா, இது நடக்கிறதானே, எல்லாம் அங்க பட்டாச கையில வச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதுல ஏதாவது நெருப்பு பட்டு வெடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மழுப்புது. ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜாங்க கேக்குறாரு. மாமா நான் கவனமாதான் மாமா இருந்தேன், என் கையில பட்டாசு இல்ல, நான் பட்டாசு பெட்டிக்கிட்ட போகும்போது உள்ள எப்படி நெருப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த போஸ் தான் மாமா கம்பி மத்தாப்ப பொருதி பட்டாசு பெட்டிக்குள்ள போட்டது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து போஸ கை காட்டவும் அப்படியே ராஜாங்க அதிர்ச்சியாய் நிக்கிறாரு. என்னமா சொல்ற அப்படின்னு
சேதுவும் வந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பதட்டமா கேக்குறாரு. ஆமாங்க, போஸ் தான் பட்டாசு பெட்டிக்கிட்ட இருந்தத நான் பார்த்தேன். நான் என் மேல தீப்பத்தி எரியும் போது கூட இந்த போஸ் பக்கத்துல இருந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இதை கேட்டுட்டு அப்படியே சேது வந்துட்டு போஸ் அடிச்சு போறாரு. ஐயோ என்ன சேது, அவதான் ஏதாவது சொல்றானா? அவ பேச்சு கேட்டுக்கிட்டு நீ என்னடானா என் புள்ளைய அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வருது. கருப்பு வர்றாரு. மாமா, நம்ம தமிழ்ச்செல்வி சொன்னது சரிதான் மாமா. இங்க பாருங்க, நான் பட்டாசு வெடிக்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு கேமரா வச்சிருந்தேன். அந்த கேமரால பதிவாயிருக்கு மாமா. போஸ் தான் பட்டாசு பெட்டிக்குள்ள வந்து கம்பி மத்தாப்ப பொருதி போட்டிருக்கான், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு வந்து அந்த வீடியோவை காட்டுறாரு. இத பாத்துட்டு ராஜம்மா அதிர்ச்சி ஆகிறாரு. சேது வந்து அப்படியே நம்ம போஸ் போட்டு அடி அடி நடிக்கிறாரு. இதெல்லாம் சும்மாவே விடக்கூடாதுடா, நீ இப்படி விட்டா இவளை ஏதாவது பண்ணிடுவ அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாரு. போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து போஸ கைது பண்ணிடுறாங்க. கைது பண்ணி போலீஸ் வந்து போஸ தரன்னு இழுத்துட்டு போறாங்க. இத பாத்துட்டு ஈஸ்வரி கத்த ஆரம்பிச்சிருது. ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட பார்த்தா தமிழ் வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. ஆமா மாமா, போஸ் தான் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லவோ ராஜாங்கமும் வந்துட்டு போஸ வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இவனுக்கெல்லாம் ஒரு மாசம் ஜெயில இருந்தாதான் புத்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் வந்து போலீஸ் கிட்ட சொல்லி நம்ம போஸ அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக வச்சிடறாரு. இத பாத்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரி வந்து கத்துது. ஐயோ என் புள்ள இப்படி போறானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தமிழதான் எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு இவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது, இவளாலதான் ஒவ்வொரு தடவையும் என் பிள்ளைக்கு ஏதாவது நடக்குது. இப்ப பாரு போலீஸ் வரைக்கும் போயிட்டா என் பிள்ளை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பின்னாடியே ஓடுது. உடனே சன்னாசி வந்து அண்ணே விடுங்கண்ணே, நான் பாத்துக்கிறேன் அவளை அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி சொல்றாரு. அப்புறம் பார்த்தா அப்பதான் கேக்குறாங்க, இப்ப எப்படி இருக்கு, காயம் ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்கவும் இல்ல மச்சி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா டாக்டர் வர்றாங்க. என்ன மேடம் இப்போ இவங்களுக்கு எப்படி இருக்கு, குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு அப்பதான் கேட்கவும் இவங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு காயம் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விட்டுறாதீங்க. அவங்க உடம்பு ஏற்கனவே கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருக்கு. இப்போ இந்த காயத்தெல்லாம் தாங்குற அளவு அவங்களுக்கு சக்தி இல்ல. அதனால இவங்க இப்ப கொஞ்ச நாளைக்கு பெட் ரெஸ்ட்ல வச்சிருங்க. ஒரு 2-3 நாளைக்காவது இவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. கொஞ்சம் பார்த்து கவனமா பாத்துக்கங்க. பட்டாசு வெடிக்கிறதுக்கெல்லாம் பிரெக்னன்ட் லேடி எல்லாம் போகலாமா அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. சரிங்க டாக்டர், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்றாங்க. அப்புறம் பார்த்தா சரி நீங்க இப்பவே டிஸ்சார்ஜ் பண்ணி போகலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராஜாங்க வந்து சரிம்மா நீ பார்த்து பத்திரமா வா அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே தமிழை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. அப்பதான் வந்து தமிழுக்கு ஆரத்தி எடுத்துட்டு வர சொல்றாங்க. இத பாத்துட்டு ஈஸ்வரி வந்து என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு இவளுக்கு ஆர்த்தி ஒண்ணுதான் கேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கத்துது. ஏய் நீ சும்மா இருக்கியா, இல்ல உன்னையும் உன் பிள்ளையோட ஜெயிலுக்கு அனுப்பவா அப்படின்னு சன்னசி சத்தம் போடுறாரு. அப்புறம் பார்த்தா இங்கிட்ட தனம் போயிட்டு தமிழுக்கு ஆர்த்தி கரைச்சு எடுத்துட்டு வந்து தமிழை உள்ள கூட்டிட்டு வர்றாங்க. அப்பதான் சொல்றாங்க, அடியே அங்க போய் என்னடி பண்ண போற, நீ இங்கே தங்கிக்க அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்றாங்க, இல்லம்மாச்சி எனக்கு அங்கதான் எனக்கு வசதியா இருக்கு, நான் அங்கேயே தங்கிக்கிறேன், நீங்க வேணும்னா எதா இருந்தாலும் அவங்க கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க. சரிடி பாத்து தமிழை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சேது கிட்ட சொல்லவும் சேது வந்துட்டு தமிழை கூட்டிக்கிட்டு அவுட் ஹவுஸ்க்கு போயிடுறாரு. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.